வந்து சந்தோஷமாக திண்டு குடிச்சு வாழட்டும், உடுத்து வாழட்டும், திண்டு வாழட்டும். மிஸ்வர் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவனோட ஊர்ல ஒரு ஆலிம் இருந்தார், மார்க்க அறிஞர். இஹ்தரக பைத்துஹு, ஏதோ அனர்த்தம், சின்ன குடிச ஊடு பத்தி எரிஞ்சிச்சு. உடனடியாக வந்து சொன்னாரு, பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரிடத்துல அமீர்த்த. உடனடியாக விஷயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போனிச்சு. உடனடியாக அவருக்கு 10,000 திர்ஹங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. உடனடியாக அந்த வீடு புனர் நிர்மாணம் செய்து கொடுக்கப்பட்டு அந்த வீட்டுல சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஆலிம்கள் இருக்கிறாங்க தெரியுமா? கூலி வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. கஷ்டத்துக்கு கீழால, வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, பைத்துல் மால்ல சல்லி இருந்தா மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய, குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய உலமாக்களுக்கு பைத்துல் மால் பணத்திலிருந்து கட்டாயமாக கொடுங்க. எந்த குறையும் உண்டாக மாட்டுச்சு. பைத்துல் மால் பொங்கி வடியும். கண்ணியமானவர்களே, தேவையை மையப்படுத்தும். தேவை இல்லாம இன்றைக்கு நிறைய பவுண்டேஷன்களால நிறைய வேலைகளை செய்யும். திட்டத்துல நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஆள் ஒரு ஊர்ல நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போய்த்திருந்தேன். சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துற நேரத்துல அப்ப அவங்க சொன்னாங்க, திடீர்னு நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க கிடி, அது எங்களுக்கு நல்லா பட்டுட்டு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். எங்கட பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ஆலிம் இதுவரைக்கும் அவர் ஹஜ் உம்ராக்கு போயிட்டு, அதனால எங்கட பைத்துல் மால்ல சம்பந்தப்பட்ட ஒரு சில பகுதிகள் இருக்கு. அத ஊர்ல இருக்கக்கூடிய சிலவர்கள் முன்னால வந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க எடுத்து இந்த ஆலிமை நாங்க உம்ராக்கு அனுப்பி எடுக்க போறோம். கனிமானவர்களை அவசரமாக திட்டங்கள் செஞ்சாங்க, பாஸ்போர்ட் செய்யப்பட்டுச்சு. அவசரமாக உம்ராக்கு போயிட்டு வந்து தன்னுடைய பள்ளியில கடமைகளை செவ்வனே அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறார். நினைச்சா சகோதரர்களே, திட்டம் போட்டா செய்யறதுக்கு ஏலும், ஏன் ஏலாது? இங்க பார்க்கணும். நாங்க என்ன தெரியுமா, தேவை எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். தண்ட கௌரவம் இவருக்கு செய்யக்கூடாது, இவர்கிட்ட இருக்கி, அல்லது இவர் இப்படியாப்பட்டால் இல்லது இவர் இப்படியாப்பட்டால்னு நாங்க யோசிக்கப்படாது. யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், தேவையைத்தான் பார்க்கணுமே தவிர தேவை இல்லாத வேலைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு உண்மையில சொல்றேனே, பல பைத்துல் மால்கள திட்டங்கள் இருக்கி, ஆனா தேவையானவர்களுக்கு தேவையான உதவி செய்யப்படுறதே இல்லை. கசப்பான உண்மை இதுதான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்துல, பின்னால காலங்களில் திடீர்னு ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுச்சு. ஹிஸ்டரியில் எழுதுறான் வரலாறு. பயங்கரமான ஒரு பஞ்சம். தின்றதுக்கே இல்லை, குடிக்கிறதுக்கும் தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்க பார்த்தாலும் வீடுகள்ல இருந்து அழுவ சத்தம் வந்து எப்படி இருக்கும்? பெண்கள் அழுகுறாங்க, குழந்தைகள் அழுகுறாங்க, ஆண்கள் எல்லாம் பாதையில என்ன தின்றண்டு விளங்குது இல்ல, யார்ட்டையும் கேட்கறதுக்கும் இல்லாத அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம், சல்லியும் இல்ல, ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல பார்த்தாங்க, காபாவுடைய புடவைக்கு தானே, ஜும்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், காபாவுடைய புடவை, இந்த புடவைய செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட தனி அது ஃபேக்டரி இதுகளாக அது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதுக்காக வேண்டி அது அப்படியே அது தனி இன்றைக்கு ஒரு இதாகவே இயங்குது, கம்பெனியாகவே அது இயங்குது. அப்ப அந்த அதை நெஞ்சு கொண்டு, அதாவது அந்த காபாட புடவைய மூட்டி கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. இப்ப சொன்னாங்க, இப்ப பாருங்க, இதுதான் திட்டம். ஹாஜத்துல் ஜியா அஷத்து மின் கிஸ்வத்தில் காபா. இப்ப இந்த நேரத்துல காபத்துல்லாவை மறைக்கிறதுக்காக வேண்டி புடவை செய்யறதை விடவும்
இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய பசித்த அழுத சத்தங்களுக்கு தானே, இந்த சத்தங்களை நிப்பாட்டத்துக்காக வேண்டி, இவர்களுடைய பசிய போக்குறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்டா, காபாவை போத்துறதுக்கு செலவழிக்கிறது அது அப்படியே விட்டு போட்ட அந்த செலவை இதற்காக வேண்டி செலவழிச்சது தான் மிக புத்திசாலித்தனம், மிக தேவை. இப்படி சகோதரர்களே, தேவையானவர்களுடைய தேவையை மையப்படுத்தி நாங்க செய்யறதுதான் அசல் பைத்துல் மாலுடைய திட்டம். அப்ப இந்த பைத்துல் மால், பைத்துல் ஜகாத், இந்த பைத்துல் மாலுக்கு கீழால இயங்கக்கூடிய ஒன்று. பிரியமானவர்களே, இப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன தெரியுமா? அவசரமாக நிர்வாகமும் மையப்பட்டு, அது என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான், அவசரமாக முதல் கட்டமாக எங்கட இத ஒரு சக்சஸாக கொண்டு வரத்துக்காக வேண்டி, உள்ளமையில கொண்டு வரத்துக்காக வேண்டி பேசினோம். ஒரு கிழமையில அப்படியே அணுகு போகும், இரண்டாவது கிழமையில அப்படியே இன்னும்